அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நம் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு குர்ஆனில் 60% நிறைவு செய்துவிட்டோம். எஞ்சி இருக்கக்கூடியவற்றை நல்ல முறையில் ஓதி அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துடைய ஹஜ்ஜுடைய வசனங்களில் இவ்வாறாக கூறுகின்றான்: وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அதாவது அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை யார் மேன்மைப்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அது அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஏற்பட்டதாகும் என்பதாக கூறுகின்றான். அதாவது எவருடைய உள்ளத்தில் அதிகமான இரையச்சம் இருக்குமோ அவர்கள் அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை மேன்மைப்படுத்துவார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு அர்த்தம். அடையாள சின்னங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சற்று ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளிலும் அது என்ன என்பவற்றை தெளிவாக கூறுகின்றான். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள்: லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பிகைரின் மா அஸமு ஹாதிஹில் ஹுர்மத்து ஹக்க தஅதீபிஹா ஃபஇன் ضيعوا ذلك ஹலகு. அதாவது இந்த ஹுர்மத் என்கிற வார்த்தை என்பது, அதாவது அல்லாஹ் எதை புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றானோ, எதை மரியாதை தருமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ, இந்த வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹுவின் அடையாள சின்னங்கள் என்கிற கேட்டகிரியில் வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள்: இந்த உம்மத் இந்த புனிதமான, அதாவது மரியாதையை உரிய முறையில் நிறைவேற்றும் பொருட்டு இந்த உம்மத் சீராக இருக்கும், அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருக்கும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்ற விஷயங்களை எது எல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களாக சின்னங்களாக காணப்படுகின்றதோ அவற்றை இந்த இஸ்லாமிய மக்கள் அலட்சிப்படுத்தும் பொருட்டு அல்லாஹுவின் நாசம் அவர்கள் மீது உண்டாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள். அப்ப அது என்ன ஹுருமாத் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய ஆயத்துல சொல்றான். எது அப்படின்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு சில மாதங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த மாதங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம். உதாரணமா, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன், அல்லாஹ் உங்களுக்கு 12 எண்ணிக்கையிலான மாதங்களை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதில் தாலிக அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதம் பொருந்திய மகத்தான மாதங்கள் என்பதாக கூறுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அது என்ன 4 மாசம் அப்படின்னு சொன்னா, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களில் போர் புரிவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த மாதங்களை புனிதம் நிறைந்த மாதம் என்று கூறுகின்றான். அதே போல ஒரு சில இரவுகளை அல்லாஹ் புனிதம் மிக்கதாக, மகத்துவம் வாய்ந்ததாக படைத்திருக்கின்றான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகள் என்பது நாம் ரமலானுடைய இறுதி 10ஆக இருக்கட்டும், அல்லது முஹர்ரம் மாதத்தின் முதல் 10ஆக இருக்கட்டும், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10ஆக இருக்கட்டும், இந்த 10 இரவுகள் எல்லாம் மகத்தான மேன்மை பொருந்திய இரவுகள். இந்த நாட்களில் நாம் என்ன செய்யக்கூடாது? பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், இல்லையா? இதுதான் நாம் அந்த நாட்களுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவம் வாய்ந்தது, அந்த நாட்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது. இது நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை. அதே போல உதாரணமா நம்ம ஹஜ்ஜுடைய மாசத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஹஜ்ஜா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், நாம் அங்கு சென்று ஒரு சில விஷயங்களை செய்கிறோம், இல்லையா? குறிப்பா தவாஃப் செய்யறோம். தவாஃப் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தொங்கலோட்டம், சஃபா மர்வாக்கும் ஓடுறாங்க. ஏன் அது ஓடணும்? ஓட வேண்டிய அவசியம் என்ன? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய பிள்ளையின் தாகத்திற்காக வேண்டி, பசிக்காக வேண்டி தண்ணீர் கிடைக்குமா, உண்ண உணவு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சஃபால இருந்து பாக்குறாங்க. மருவா கிட்ட காணல் நீர் போல ஒரு தோற்றம் இருக்குது, அங்க தண்ணி கிடைக்கும் சொல்லி அங்க ஓடுறாங்க. அங்க போனா எதுவும் இல்ல. திருப்பி அங்க இருந்து பார்த்தா சஃபாவை பாக்குறாங்க, ஏதாச்சும் காணல் நீர் மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ஒரு உணவு குறைக்கணும், அங்க இருந்து ஓடி வர இந்த தொங்கலோட்டம் இருக்கே, இது இறைவனுக்கு பிடித்தமான அமல். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்தை முழு உலக சமுதாயமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் இறைவனுடைய அடையாளங்களில் ஒன்று. அப்ப இது லாஜிக்கா பார்த்தா அவங்க பண்ணதை நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கு வரும். ஆனால் இங்கு இறைவன் விருப்பப்பட்ட விஷயம். அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் மரியாதைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த மேன்மைப்படுத்திய விஷயத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற நமக்கான ஒரு கட்டளை இது. அதே போல ஹஜ்ஜுடைய விஷயங்களில் நாம் அரஃபாவுக்கு செல்கின்றோம், முஸ்தலிஃபாவுக்கு செல்கின்றோம், மினாவுக்கு செல்கின்றோம். செல்ல வேண்டிய தேவை, அல்லாஹ் அந்த இடங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான், அந்த அமல்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏன் நாம் அடைக்கக்கூடிய மொட்டையாக இருக்கட்டும் அல்லது நாம் அங்கு இருக்கக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், அந்த குர்பானியுடைய விஷயத்தை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், நீங்கள் இறைவனுடைய வழியில் அறுத்து பலியிடுவது என்பது அவனுடைய அடையாளங்களில் ஒன்று. ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அங்கு குர்பான் இருப்பார்கள். ஏனைய நபர்கள் எல்லாம், நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வோம், நம்ம ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ குர்பானை கொடுக்கிறோம். இது கொடுக்கறதுனால நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனம், அதாவது அல்லாஹ்க்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஃபஸ்குர் இஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃப் ஃபஇதா வஜப ஜுனூபுஹா ஃபகுலூ மின்ஹா அப்படின்னு சொல்றான். நீங்க அறுத்து இறைவனுடைய வழியில் அறுத்து அதை நீங்கள் உண்ணுங்கள் என்பதாகத்தான் சொல்கிறான். ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றான். ஆனா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய தக்வா மட்டும்தான் இறைவனை முழுமையாக அடைகிறது. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளின் மாமிசங்களோ இரத்தங்களோ இறைவனை அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அது அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்கின்றான் என்பதற்காக நாம் அந்த அமலை செய்யும் பொழுது, அதை இறைவனுடைய வழியில் செய்யும் பொழுது, இறைவனுக்காக செய்யும் பொழுது, அந்த ஒரு தக்வா என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அந்த விஷயங்கள் தான் இறைவனுடைய அடையாளங்களாக காணப்படக்கூடியது. இது ஒரு சில அமல்களுக்கான அதாவது அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒன்று. இதே போல மனிதர்களிலும் சிலரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமி திஸ் ஷைபத்தில் முஸ்லிம், அதாவது அல்லாஹ்வுக்கு நீங்க உண்மையிலே கீழ்ப்படியணும், அல்லாஹ்வின் அடையாளங்கள், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்க 3 விதமான மனிதர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். அதில் முதல் நபர் யார் என்று சொன்னா, அதாவது இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம், முஸ்லிம்களில் அதாவது என்ன சொல்றது, மூத்த குடிமக்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது என்பது இறைவனுக்கு கீழ்ப்படிவதின் கீழ் இது வரும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அதாவது பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ, சிறியவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அப்ப முதல் கேட்டகிரியில மனிதர்கள்ல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய வயதில் மூத்தவர்கள், அதாவது ஷைபாங்கிற வார்த்தை, நரைமுடிகள் தோன்றிய வயோதிகத்தை அடைந்த மூத்த மனிதர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இக்ராம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் தரப்பட்ட மனிதர்கள். இரண்டாவது விஷயம், வஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை யார் சுமந்திருக்கிறார்களோ, குர்ஆனை சுமந்திருக்கிறதுன்னு சொன்னா சும்மா சுமந்திருக்கிறது இல்ல, அதாவது குர்ஆனை படித்த எல்லார்களையும் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை, மாறாக வகைருல் காலி ஃபீஹி வல் ஜாலிஅன், அதாவது குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒருவர், குர்ஆனோடு எப்போதுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவர்கள், அவர்கள் குர்ஆனை கொண்டு வரம்பு மீதாத கூட்டத்தாருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். அதே போல மூன்றாவதாக வ இக்ராமி சுல்தானில் முக்சித், அதாவது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த 3 தரப்பட்ட மனிதர்களை
கண்ணியம் செய்வது என்பது இறைவனை கண்ணியம் செய்வது போல இறைவனுடைய அத்தாட்சிகளிலும் அடையாளங்களிலும் ஒன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று எது எது இருக்கிறதோ, குறிப்பாக இந்த ஒரு பள்ளியுடைய விஷயம், பள்ளி என்பது அவனுடைய இடம் இல்லையா? அப்ப இந்த பள்ளியுடைய விஷயங்களில் பள்ளியில் பேணக்கூடிய பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையே நாம் கொடுக்க வேண்டும். இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதுக்கு முடிந்த அளவுக்கு அந்த அந்த இஸ்ஸத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களை, இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை சரியான முறையில் புரிந்து அதற்கான கண்ணியத்தை கொடுப்பதற்கு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.